இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். 4வது பாகமாக கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்தின் சரித்திரத்தை நாம் பார்க்கிறோம். இந்த புதிய தலைப்பின் கீழ் த பைபிள் அண்ட் த சயின்ஸ் என்ற தலைப்பின் கீழ் உங்களை அன்புடன் நான் வரவேற்றுக் கொள்கிறேன். விவிலியமும் விஞ்ஞானமும். இந்த பரிசுத்த வேதாகமத்தின் சரித்திரம் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு சரித்திரம். காரணம் என்ன? ஆண்டவர் எப்படி அவருடைய வார்த்தையை பாதுகாத்து இன்றைக்கு நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடந்த முறை நான் உங்களிடத்திலே பேசின பொழுது நான் பேசின முக்கியமான காரியம் சபை வளர ஆரம்பித்தது. அநேகர் இந்த பரிசுத்த வேதாகமத்தை அநேக பாஷைகளில கூட மொழிபெயர்க்க ஆரம்பித்தார்கள். ஆனால் ரோம மார்க்கமும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாத யூத மார்க்கமும் பொறாமை கொண்டு கிறிஸ்துவ மக்களை வாட்டி வதைத்தார்கள் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அவர்கள் எந்த அளவிற்கு மக்களை நசுக்கினார்களோ ஒடுக்கினார்களோ அந்த அளவிற்கு கிறிஸ்துவர்கள் பெருக ஆரம்பித்தார்கள். சாத்தான் இதை பார்க்கிறான். இதை பார்த்து என்ன செய்கிறான்? விக்கிரக வழிபாடுகளை சபைக்குள்ள கொண்டு வருகிறான். மரியாள், யோசேப்பு மற்றும் அப்போஸ்தலர்கள் இவர்களுடைய சிலைகள் எல்லாம் என்ன செய்கிறது? ஆலயத்திற்கு வருகிறது. இந்த பரிசுத்த வேதாகமத்தின் முக்கியமான காரியம் என்ன? பரிசுத்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரைத்தான் வணங்க வேண்டும். ஆனால் இவர்கள் இப்படி விக்கிரக ஆராதனையை கொண்டு வருவதன் மூலமாக சாத்தானை வணங்கும்படியான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே வெளிப்படையாகவே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவருடைய 2வது கற்பனையை அவர்கள் மீறுகிறதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அந்த நேரத்தில் அநேக ராஜாக்கள் என்ன செய்கிறார்கள்? சபைக்குள்ள வருகிறார்கள். முக்கியமாக சொல்ல போனால் 300வது வருடத்திற்கு பிறகு சிமர்னா சபையின் காலத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த சபையின் காலத்திலே கான்ஸ்டன்டைன் என்பவர் சபைக்குள்ள வருகிறார். காரணம், இப்பொழுது கொடுமைப்படுத்தியவர்களை காட்டிலும் கிறிஸ்தவர்கள் அதிகமாக மாறினதுனாலே, அதிகமாக சபைக்குள் வந்ததினாலே இந்த கான்ஸ்டன்டைன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள முன் வருகிறார். வாழ்க்கை முழுவதுமாக தோல்வியிலேயே போய்கொண்டிருந்த அவர் எப்படியாகிலும் ஜெயித்து மேலே வர வேண்டும் என்று ஆசிக்கிறார். ஒரு நாள் அவர் வானத்தை அண்ணார்ந்து பார்த்த பொழுது அந்த மேகத்திலே சிலுவை காட்சியானது காட்டப்படுகிறது. உடனே அந்த சிலுவையை தன்னுடைய கொடியிலே போட்டி கொண்டு யுத்தத்திற்கு போய் ஜெயிக்கிறார். ஜெயித்ததின் விஷயமாக அவருக்கு கிறிஸ்துவின் மீது அதிகமாக நம்பிக்கை வந்து விடுகிறது. அப்படி வந்ததன் மூலமாக அவர் செய்த காரியம் என்ன? அநேக மக்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? கிறிஸ்துக்குள் வர வேண்டும். அப்படி வருவதற்கு என்ன செய்வது? அவர் முதலாக செய்த காரியம் என்ன? 4வது கற்பனை ஆகிய பரிசுத்த ஓய்வு நாளை ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். சரித்திரத்திலே வாசித்து பாருங்க. நான் என்னுடைய ஞானத்தினாலே சொல்லவில்லை, சரித்திரம் அப்படி சொல்லுகிறது. அப்படி அந்த 4வது நூற்றாண்டிலே ஓய்வு நாள் மாற்றப்படுகிறது. மாத்திரமல்ல, இன்னும் அநேக ராஜாக்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ள வருகிறார்கள். அதே சமயத்தில் ரோம ராஜ்யமானது 10 ராஜ்யங்களாக என்ன செய்யப்படுகிறது? பிரிக்கப்படுகிறது. இப்படி பிரிக்கப்படக்கூடிய அந்த நாட்களிலே கிறிஸ்தவம் என்ன செய்கிறது? அதிகமாக வளர்கிறது. அப்படி வளரக்கூடிய அந்த நாட்களில் அநேக முரண்பாடுகளும் சபையிலே வளர்கிறதை நீங்கள் பார்க்கலாம்.
அந்த நேரத்தில் தான் சாத்தான் என்ன செய்கிறான்? பல விதங்களிலே சபைக்குள்ளே வேலை செய்கிறான். அவன் கொண்டு வரக்கூடிய காரியம் என்ன? ஒவ்வொன்றாக அவன் சபைக்குள்ளே திணிக்கிறதை பார்க்கிறோம். முக்கியமாக விக்கிரக ஆராதனை, ஞாயிறு ஆசரிப்பு, மாத்திரமல்ல இன்னொரு முக்கியமான காரியம் ஜெபத்தின் அருவருப்பு. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபம் கேளும் தேவனே என்பதற்கு பதிலாக மரியாள் மூலமாக ஒரு ஜெபம். இப்படி மக்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தை மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அப்படி மறக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அப்படி மறக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சபைகள் ஏற்பட்டு குளோவியஸ் என்ற மன்னன் பிரான்ஸ் தேசத்தை ஆண்டு வருகிறான். அவன் என்ன செய்கிறான்? இந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் இருக்க வேண்டும் என்று, கத்தோலிக்கம் என்றால் யூனிவர்சல், ரோமன் கத்தோலிக் என்றால் ரோமை தலைநகராக கொண்ட அந்த சபை எழுப்பப்பட வேண்டும் என்று அவன் அங்கே அதிகாரம் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்ட அந்த சமயத்தில் முக்கியமாக நாம் பார்க்கிறது என்னவென்றால், இந்த பரிசுத்த வேதாகமும் அநேகருக்கு தெரியக்கூடாது, அநேகருடைய கண்கள் குருடாக்கப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு லத்தீன் மொழியில என்ன செய்யப்படுகிறது? முதலாக மொழிபெயர்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது எபிரேய மொழியில் இருந்தது, பிறகு கிரேக்க மொழிக்கு வந்தது, இப்பொழுது லத்தீன் மொழி. இன்றைக்கும் கூட அநேக கத்தோலிக்க சபையிலே லத்தீன் மொழியில் தான் ஆராதனை செய்கிறார்கள். அந்த லத்தீன் மொழிக்கு என்ன செய்யப்படுகிறது? மாற்றப்படுகிறது. அவ்விதமாக இந்த பரிசுத்த வேதாகமும் யாருடைய கரத்திலே கொடுக்கப்படுகிறது? கத்தோலிக்க சபையின் கரத்திலே கொடுக்கப்படுகிறது. அவர்கள் சொந்த காரியம் என்ன? உங்களால் என்ன செய்ய முடியாது? இந்த பரிசுத்த வேதாகமத்தை புரிந்து கொள்ள முடியாது. நாங்கள் என்ன சொல்லுகிறோமோ அதைத்தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். போதகர்கள் அல்லது பிரீஸ்டுகள் என்ன சொல்லுகிறார்களோ அதைத்தான் கேட்க வேண்டும். நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு வேதாகமம் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது. 1860 வருடம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த பூலோகத்திலே ஆட்சி செய்கிறார்கள். இந்த 1860 வருடங்கள் இந்த பரிசுத்த வேதாகமம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சங்கிலியினால் கட்டப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன? மற்ற மொழிகளில் மொழி பெயர்க்க முடியாத அளவிற்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? என்னப்பட்டிருந்தது? கட்டப்பட்டிருந்தது. அதைத்தான் ஆங்கிலத்திலே டார்க் ஏஜஸ் என்று சொல்லுகிறோம். அந்த டார்க் ஏஜஸ் காலத்திலே பரிசுத்த வேதாகமும் யாருடைய வீட்டிலாவது இருந்தால் அந்த வீடு என்ன செய்யப்படும்? எரிக்கப்படும், கொளுத்தப்படும். அந்த மக்கள் என்ன செய்வார்கள்? கொல்லப்படுவார்கள். இதுதான் கத்தோலிக்க சபையின் ஒரு சட்டமாக இருந்தது. நான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கத்தோலிக்கர்களையோ சபையையோ குற்றம் சொல்ல நான் முன் வரவில்லை. ஆனால் சரித்திரத்திலே என்ன நடந்தது என்பதை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இப்படியாக பிசாசானவன் இந்த பரிசுத்த வேதாகமும் மக்களுடைய கரத்திலே போகாதபடிக்கு அது பிஷப்புகளோடும் பாதிரிகளோடும் நிற்கக்கூடிய அளவிலே அன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்தை கட்டி வைத்தான். ஒன்றை மாத்திரம் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், இந்த பரிசுத்த வேதாகமத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது? கட்ட முடியாது. எல்லாவற்றிற்கும் என்ன இருக்கிறது? ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலம் எப்படி வந்தது என்பதை குறித்து அடுத்த வீடியோவிலே நாம் பார்ப்போம். அதுவரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் என்ன செய்யுங்கள்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். த பைபிள் அண்ட் த சயின்ஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.